ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 ஸ்டோரிஸ். மலையாளத்துல இப்ப ரீசெண்டா 2026ல வெளியான காட்டாளன் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆண்டனி வர்கீஸ் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. கதை ரொம்ப சிம்பிள். வெள்ளை தங்கம், அதாவது யானையோட தந்தங்கள் இருக்கு இல்லையா, அதை கடத்தி வெளிநாடுகளுக்கு விற்கக்கூடிய ஒரு கும்பல். அதுல ஒருத்தனா இருக்க நம்ம கதையோட ஹீரோ. அதை விட முக்கியமா ஒரு கேமியோ ரோல்ல நம்ம லோகேஷ் இருக்காப்ல இல்லையா, அந்த மனுஷனை வேற உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சொல்ல போனா இப்ப அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் வைரலா போயிட்டு இருக்கு. ஒன்லைன் இதுவே போதும்னு நினைக்கிறேன். மிச்ச மீதி கதைய படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா. ஓபனிங் சீன்லயே வருஷம் சரியா 1995 நம்ம கதையோட மெயின் வில்லனான மாரிய காட்டுவாங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரையே ரொம்ப கொடூரமா இந்த பயபுள்ள குத்தி கொன்னுட்டாங்க. கரெக்டா அதே டைம்ல இந்த மாரிய பாக்குறதுக்காக ஒரு மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த ஆள் வருவாரு. அண்ணா, நான் ஆனக்கொள்ளியில இருந்து வந்திருக்கேன். அங்க இருக்க ஒரு மிகப்பெரிய காட்டு யானை எங்களோட மக்களை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிட்டு இருக்கு. ஆரம்பத்துல நூத்துக்கணக்கான மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காட்டு அரக்கனுக்கு பயந்தே மொத்த பேரும் ஊரை விட்டு காலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப எஞ்சி இருக்கக்கூடியது 8-9 மக்கள் மட்டும்தான். அதனால தயவு செஞ்சு நீங்க தான் அந்த யானையை பிடிக்கணும், அப்படி இல்லனா போட்டு தள்ளணும்னு உதவி கேட்டு வந்திருப்பாங்க. வில்லன் துளி கூட யோசிக்காம முடியாதுன்னு சொல்லுவான். அப்பதான் அல்ல கையில ஒருத்தன், அண்ணா அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அந்த ஆனைக்கொல்லிங்கிறது மிகப்பெரிய காடு. நூத்துக்கணக்கான காட்டு யானைகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, யானை தந்தங்களுக்கு விலை மதிப்பு அதிகம். ஒருவேளை அந்த காட்டு அரக்க யானையை நம்ம வேட்டையாடிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அந்த காடு நமக்கு சொந்தம். தேவையான டைம்ல யானைகளை வேட்டையாடி கொம்புகளை எடுத்துக்கலாம். அட மூக்குத்தி பயல, இதை ஏன்டா முன்னாடியே சொல்லலன்னு இப்ப நேரா மொத்த பேரும் அந்த ஆனக்கொல்லி காட்டுக்கு போறாங்க. ஆக்சுவலா இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. உள்ள போகும்போதும் வெளியில வரும்போதும் செக் போஸ்ட கடந்தாகணும். உண்மையை சொல்ல போனா வில்லன் பணத்தை கொடுத்தே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அடியாளுங்க 2 பேரை அங்க இருக்க மரங்களுக்கு மேல ஒளிய சொல்லிட்டு வில்லன் கரெக்டா யானை வரும்போது வேணும்னே விசில் அடிப்பாங்க. சத்தத்தை கேட்டா காட்டு யானை சும்மா இருக்குமா, மாப்பிள இந்த வரம் பாருன்னு வேக வேகமா ஓடி வரும். வில்லன் துளி கூட அசரவே இல்லை. அப்ப கரெக்டா இந்த பையன் ஒரு சொடக்கு போடுவான் பாருங்க. மண்ணுக்குள்ள பதுக்கி வச்சிருந்த ஒரு பொறி, இந்த கரடிகள்லாம் பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லாக்கு கரெக்டா இந்த யானையோட கால்ல வந்து அடிக்குது. வழியில ஒரு பக்கம் அது கதறிக்கிட்டு இருக்கும். இந்த டைம்ல பதுங்கி இருந்த 2 அல்லக்கைங்க குறுக்க நெருக்கன்னு கைத்த போட்டு யானையை லைட்டா வளைச்சு பிடிப்பாங்க. வில்ல இதா சாக்கன நெத்தி பொட்டுலயே 2 ஷாட். யானையோட சோலி முடிஞ்சு. ஆக்சுவலா இந்த கதை எல்லாத்தையுமே அலிங்கிற ஒரு ஆளு யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரி தெரியுது. மாறி அந்த காட்டு யானையை வேட்டையாடினதுக்கு அப்புறமா கேரளா அப்புறம் தமிழ்நாட்டுல இருந்த எக்கச்சக்கமான வேட்டைக்காரங்களை குடும்பமா இங்க வர வச்சான். தேவைக்கு அதிகமாவே காட்டு யானைகளை வேட்டையாடி தந்தங்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. செக் போஸ்ட்ல யாருமே மாறிய தடுக்க மாட்டாங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமான பணம் கைமாறுச்சு. கடத்தப்பட்ட தந்தங்களை ராமேஸ்வரத்துல இருக்க துறைமுகத்தின் வழியா வெள்ள இலங்கையில இருக்க கேப்ரல் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு அனுப்பி வச்சான். அது மட்டும் இல்லாம தந்தங்களை கடத்தக்கூடிய ஆளுங்களுக்கு காட்டல் அப்படின்னு ஒரு சின்ன கேங் இருந்தாங்க. அந்த கூட்டத்தோட தலைவரா ஆரம்பத்துல மீசக்காரன் இருந்திருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரியோட பேரும் புகழும் அந்த காட்டல் ஃபுல்லாவே பரவ ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல மீசக்காரனோட இடத்தையே இவன் பிடிச்சாங்க. இப்படியே சில பல வருஷங்கள் கடந்தோட ஒரு நாள் இந்த அலியும் பென்னி அப்படிங்கிற ஒரு தாடிக்காரனும் வழக்கம் போல சரக்கு ஏத்திட்டு செக் போஸ்ட்ல பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப கேஷுவலா தான் வெளியில வந்திருப்பாங்க. ஆனா இவனுங்க ஆனக்கொல்லியை விட்டு கரெக்டா தேனிக்குள்ள என்றானதுமே காடுகளுக்குள்ள பதுங்கி இருந்த ஒரு போலீஸ் ஜீப் இப்ப இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. தப்பிக்கிறதுக்காக காட்டுத்தனமா வண்டியை ஓட்டுவாங்க. ஆனா சடனா முன்னாடியுமே இந்த போலீஸ் வந்து நிப்பாங்க. பயத்துல பென்னியும் வண்டியை திருப்ப அதங்க இருக்க காடுகளுக்குள்ள முட்டி நிக்குது. வந்த ஆளுங்க எல்லாமே தமிழ்நாடு போலீஸ் தான். வண்டியை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அலியும் பென்னியும் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சுட்டானுங்க. ஆனா உள்ள இருந்த அந்த யானை தந்தங்கள் மொத்தமா மாட்டிக்கிச்சு. இப்ப இந்த ஆபரேஷன் பண்ண ஆளோட பேரை ஷார்ட்டா குட்டான வைன்ல வச்சுப்போம். தந்தங்கள் கிடைச்சிருச்சுன்னு இந்த பயலுக்கு அவ்வளவு சந்தோஷங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துல வேட்டைக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்க சின்ன கிராமத்துக்கு வந்திருக்கான். ஆக்சுவலா வில்ல வேலைக்காக தான் இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்திருப்பான். ஆனா காலப்போக்குல இவங்க கண்ணுல பயத்தை காட்டி இவங்களை அடிமையாவே மாத்திட்டாங்க. இங்க இருந்து யாராச்சும் தப்பிக்க நினைச்சா கூட அவங்க சோழிய முடிச்சு விட்டுருவாங்க. படு கோவத்தோட நேரா உள்ள வந்த வில்ல அங்க இருக்க சிம்மாசனத்துல உட்காரும் போது எஸ்கேப் ஆன அலியும் அந்த பென்னியும் வந்து நிப்பாங்க. ஒரு பெரிய சாட்டை எடுத்து பென்னிய போட்டு அடி அடி நடிக்கிறான். தலைவரே என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுறான், கதறான். அதுக்கப்புறம் அலி கிட்ட வந்தவன், உங்க 2 பேரையும் அந்த போலீஸ்காரங்க பாத்தாங்களா? தலைவரே அப்படிலாம் கிடையாது. அவங்க எங்களை பாக்குறதுக்குள்ளேயே காட்டு வழியா நாங்க தப்பிச்சிட்டோம். ஆனா நம்ம தந்தங்கள் தான் மாட்டிக்கிச்சு. அட பாவி, ஏ கிரேட் தந்தங்களோட விலை என்னன்னு தெரியுமா? எத்தனை கோடி போகும் தெரியுமா? ஆனா தலைவரே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. செக் போஸ்ட கிராஸ் பண்ற வரைக்குமே நாங்க ரொம்ப சேஃபா தான் இருந்தோம். ஆனா இப்ப தேனிக்குள்ள போனோமோ அடுத்த செகண்டே அங்க போலீஸ் எங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு ஆளு நம்மள வேணும்னே காட்டி கொடுத்த மாதிரி இருக்கு. இதை கேட்ட வில்லன் கடுப்பாயிட்டு இந்த அடிமை கூடத்துல இருக்க ஒரு பொண்ணை தர தரன்னு இழுத்துட்டு போய் அவளோட வாழ்க்கையவே கெடுத்துருவான். அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு
காலையில விடுஞ்சதுமே அந்த காட்டல்னு சொல்லப்படக்கூடிய கூட்டத்துக்கு வந்திருக்கான். மத்த யானை தந்தங்களை செயல் பண்ணக்கூடிய ஆளுங்களும் இங்க வந்திருப்பாங்க. அப்பதான் ஒவ்வொருத்தரும் மாறி உங்களோட தந்தங்களை அந்த எடி தான் பிளான் பண்ணி தம்பி பென்னி மூலமா தூக்கி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எடிங்கிறது வேற யாரும் கிடையாது, இந்த மாறி போலவே இந்த காட்டலோட தலைவர் பதவிக்கு ஆசைப்படக்கூடிய ஆட்கள்ல அவனும் ஒருத்தன். பிரச்சனை இது மட்டும் கிடையாது, இந்த எடியோட அங்கிள் ஒருத்தன் தான் இப்ப புது வனத்துறை அமைச்சரா பதவி ஏத்திருக்காரு. அதை சாதகமா வச்சுக்கிட்டு தான் அந்த பயலுங்க இவ்ளோ ஆட்டம் போடுவானுங்க. கடுப்பான மாறி எடிய பத்தி என்கிட்ட பேசாதன்னு கத்தி விட்டுருவான். அப்ப சடனா ஒரு கால் வருது. பேசுற ஆளோட பேரு ஜான், இவன் கேப்ரல், அதாவது வில்லன்ஸுகள்லாம் வில்ல இருப்பா இல்லையா, அதாவது மாரியோட ஹெட், அவனோட அல்ல கைங்க. மாறி தலைவர் உங்க மேல சம கோவத்துல இருக்காரு, அடுத்த சரக்கு ஒழுங்கா வரல அப்படின்னா உனக்கு பதிலா நாங்க டீலரை மாத்த வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டத்துல இருக்க ஆட்கள் கிட்ட சரக்கை எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும், இந்த முறை நானே கூட போறேன்னு நேரா காட்டுக்கு வந்தவன் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த பெட்டிகளை தோண்டி எடுக்கிறான். பார்த்தா உள்ள நூத்துக்கணக்கான தந்தங்கள் இருக்கு. ஆனக்கொல்லி காட்டுக்குள்ள இருந்த சின்னோண்டு படகு மூலமா மொத்த சரக்கையும் மறுபக்க கரைக்கு கொண்டு வந்து ட்ரக்ல ஏத்திட்டு கிளம்புவாங்க. வழக்கம் போல செக் போஸ்ட கடந்து கொஞ்ச தூரம் வந்ததுமே தேனிகிட்ட இந்த குட்டா ஒட்டுமொத்த போலீஸ் டீமோட ஒரு பெரிய பேரிகேட போட்டு வச்சிருப்பான். சரி வில்ல வண்டியை நிறுத்த போறான்னு பார்த்தா அதான் கிடையாது, வண்டியோட சேர்த்து அடிச்சு பறக விடுவான். பின்னாடியே போலீஸும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ அவங்களோட கண்ணுல மண்ணை துவிட்டு எஸ்கேப் ஆயிட்டோன்னு சந்தோஷப்படும் போதே குறுக்க ஒரு கருப்பு கார் வந்து நிக்குது. உள்ள இருந்து துப்பாக்கியோட எடியும் அவனோட இன்னொரு தம்பிக்காரனும் வருவாங்க. இந்த ரெண்டாவது தம்பிய கேடி பையன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் எடியோட டீம் வேற. வில்லன் தன்னால முடிஞ்ச வரைக்கும் மாத்தி மாத்தி சுட்டுட்டு இருப்பான். கட் பண்ணா இங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலா மாறி இந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய முரட்டு யானையை அடக்க வந்திருப்பா இல்லையா, எக்ஸாக்டா அதே டைம்ல தான் இந்த எடியோட அப்பாவும் அந்த யானைய வேட்டையாட வந்திருப்பாரு. ஆனா கொடுமைக்குன்னு அந்த யானை தந்தங்களால அந்த நயனாவைய குத்தி போட்டுருச்சு. அந்த மனுஷனோட கடைசி ஆசை எப்படியாச்சும் இந்த காட்டல் கூட்டத்தையே கட்டியால நினைச்சிருப்பாரு. அவரோட விருப்பத்தை தாங்க இப்ப இந்த எடியும் அவனோட தம்பிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாஷ்பேக் கட் ஆனதுமே இந்த பக்கத்துல மாரியா அடி அடி நடிச்சு ஒரு வழியா அந்த பையல லாக் பண்ணிட்டாங்க. கூட வந்த அல்லக்கைங்க மொத்த பேரும் பயந்து ஓடிய போயிருவானுங்க. அப்பதான் எடியும், என்னப்பா இங்க கிட்ட இவ்ளோ ஆட்டம் காட்டிட்டு இருக்க, ஆனா பாரு இதுக்கு மேல அந்த காட்டல் உனக்கு சொந்தம் இல்ல, எங்களுக்கு சொந்தம், இன்னைக்கே அவன் சோழிய முடிக்கிறேன்னு துப்பாக்கிய வில்லன் தலையில வச்சு ட்ரிகர் பண்ண போகும்போது கிடைச்ச ஒரு சின்ன கேப்ல மாரி அலேக்கா ஜம்ப் அடிச்சு எடியோட கையில இருந்த கன்னை தள்ளி விட்டுருவான். தம்பிங்க ரெண்டு பேரையும் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுவன். மண்டைய வச்சு ஒரு முட்டுவான் பாருங்க. எடி கீழே வில அவன் கையில இருந்த கன்னை இவன் வாங்கிப்பான். சுத்தி இருந்த 2-3 போலீஸ போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து தனியால இவன் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா என்ன, முன்ன விட இப்ப இந்த எடியோட கேங்குக்கு நிறைய யானை தந்தங்கள் மாட்டிக்கிச்சு. தந்தங்களை ஒன் பை ஒன்னா செக் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த அங்கிள், அதாவது அமைச்சர் வருவாரு. அங்கிள் மாறி தப்பிச்சிட்டான்னு சொல்லும் போது, அட அந்த பரதேசியை விட்டு தள்ளுப்பா, நம்ம கையில பொக்கிஷமே கிடைச்சிருக்கு, இதை எப்படி விக்கலான்னு நான் பிளான் பண்ணிட்டேன். இலங்கையில இருக்க கேப்ரல் டீம்ல ஜான் கிட்ட பேசிட்டேன். ஆனா நம்ம நார்மல் ரூட் வழியா போக போறது கிடையாது, இந்த முறை சரக்கு குஜராத்துக்கு போகணும். அவங்களே ட்ரக்கையும் டிரைவரையும் அனுப்பி வைப்பாங்க. நம்ம ஆளுங்க வெறும் பாதுகாப்புக்காக மும்பை வரைக்கும் போனா மட்டும் போதும். இத மட்டும் ஒழுங்கா பண்ணி முடிச்சிட்டோம் வைய, அந்த மாரியோட ஆட்டமே முடிஞ்சு ஒட்டுமொத்த காட்டல்ஜியும் நம்ம கைக்குள்ள கொண்டு வர முடியும். அப்படியே மறுபக்கத்துல மாரிய பாருங்களேன், நடு நடுங்கி போயிட்டு நேரா கிராமத்துக்கு வந்திருக்கான். அப்ப அதே இடத்துக்கு பென்னியும் இன்னொரு அல்லக்கையும் ஓடி வருவான். ஆனா இப்பதான் நியூஸ் வந்துச்சு, நம்ம சரக்க மும்பை வழியா குஜராத்துக்கு அனுப்ப போறாங்களாம். என்ன மீறி அவனுங்க எப்படி அனுப்புறாங்கன்னு நான் பாக்குறேன்னு போன வாங்கினவன் ஜார்ஜ்ங்கிற ஒருத்தருக்கு கால் பண்ணுவான். அண்ணா நிலைமை மோசமாயிருச்சு, அவனுங்க சரக்கு எக்காரணத்தை கொண்டும் குஜராத்துக்கு போகவே கூடாது. அட விடுமாறி, சரக்கு எடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, என்கிட்ட ஒருத்தர் இருக்கான், ஆளு தங்கமான பையன், சொன்னா போதும் வேலையை சும்மா கச்சிதமா முடிப்பான். அவனோட பேரு ஆண்டனி. கட் பண்ணா அடுத்த சீன்லயே ஒரு 4-5 ரவுடி பயலுங்க ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவை கட்டி போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. பாட்டில வச்சு மண்டையெல்லாம் உடப்பானுங்க. ஆனா ஹீரோ அவனுங்க அடிச்ச சின்ன கேப்ல உடஞ்சு விழக்கூடிய கண்ணாடி பீஸ் இருக்குல்ல, அதை 2 காலால லாக் பண்ணி அலேக்கா கட்டி இருந்த கைத்தையே அறுத்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தனையும் சும்மா உப்பு கண்டம் போடுவான். அடிக்கிற வேகத்துக்கு கை கால் எலும்பெல்லாம் சின்ன பின்னமா உடையுது. கடைசியில ஒரு இரும்பு ராடு எடுத்து மொத்த பேருக்கும் ஒரு பெரிய ஆப்பு வச்சுட்டான். இங்க ஹீரோவுக்கான இன்ட்ரோ முடிஞ்சதுமே குஜராத்ல இருந்து வர வேண்டிய ட்ரக் இருக்குல்ல, அதுக்கு பதிலா நம்ம ஹீரோ ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு நேரா அந்த எடியோட இடத்துக்கே வந்துருவான். ஒட்டுமொத்த லோடையும் வண்டியில ஏத்துவாங்க. சேஃப்டிக்காக ஹீரோவுக்கு பக்கத்திலேயே ஒரு தாடிக்காரனை உட்கார வச்சிருப்பாங்க. முன்னாடியும் பின்னாடியும் கார் ஃபுல்லா அடியாளுங்க வேற. கேடி பையன் பார்த்து சரக்க கொண்டு போன்னு ஹீரோவை மிரட்டுவான். சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு இவங்களோட வண்டி கிளம்புது. ஆரம்பத்துல எல்லாமே நல்லதான் போயிட்டு இருக்கும். அப்பதான் வண்டி மும்பை கிட்ட வந்ததுமே ஒரு பெரிய டனலுக்குள்ள வண்டி போகுது. அடுத்த செகண்டே பாருங்க, ஹீரோ போயிட்டு இருக்க அந்த வண்டியை மறைச்சபடி முன்னாடியும் பின்னாடியும் 2 ட்ரக் அப்படியே கவர் பண்ணுது. இப்ப அடியாளுங்களால ஹீரோவோட வண்டியை தெளிவா பார்க்கவே முடியல. சரி ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியல. லாரிக்காரன் சேட்டையை கொடுக்குறாங்க. கிடைக்கிற சின்ன கேப்ல சடனா ஹீரோ வண்டியை ரைட்ல திருப்ப, ரவுடி பயலுங்க பார்க்காத சின்ன கேப்ல இதே மாதிரி ஒரு வண்டியை திரும்ப ரோட்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. லாரிக்கார பயலுங்க இதுவுமே நடக்காத மாதிரி விலகி
தலையிடுவாங்க. அடியாளங்களுக்கு என்ன தோணும், சரி நம்ம ஹீரோ தான் இன்னும் வண்டியை ஓடிட்டு போயிட்டு இருக்கான் போலன்னு எம்டி வண்டியை ஃபாலோ பண்ணி போவாங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு பிரிட்ஜில் அப்படியே வண்டியை இடிச்சு ஸ்டாப் பண்ணிட்டு டிரைவர் பயலுங்க 2 பேரும் படார்னு அங்க இருக்க ஆத்துக்குள்ள குதிச்சுட்டாங்க. எதுவும் புரியாம சந்தேகத்துல அடியாளுங்களும் வண்டியோட கதவை திறந்து பார்த்தா உள்ள இருந்த லோடு எதையுமே காணோம், எம்டியா இருக்கு. அப்புறம் என்ன, மாரியோட பிளான் நல்லபடியா முடிஞ்சு. ஹீரோ கூட காவலுக்கு வந்த தாடிக்காரர் இருக்கால, அவனோட கழுத்தை அறுத்து அவன் கழுத்தை நம்மால அறுத்து சோழியை முடிச்சுட்டான். மாறி பிளான் போட்ட மாதிரி தான் சரக்கு திரும்ப கிடைச்சதால மொத்த பேரும் பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. இப்ப இந்த கதை எல்லாத்தையுமே இந்த அலி ஹீரோ கிட்டயும் இதே கிராமத்துல வாழக்கூடிய மக்கள் கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நினைக்கிறத விட அந்த மாறி ரொம்ப ஆபத்தானவன். அவன் இவ்வளவு நாளா சம்பாரிச்ச பணத்துல பங்கு கேட்ட முக்கியமான ஃப்ரெண்ட்ஸையே ரொம்ப கொடூரமா கொன்னு கடல்ல வீசினவன். ஆண்டனி, நீ எதுக்காக இங்க வந்தங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆனக்கொல்லி நமக்கு சொந்தமானத, நீ எங்க கூட இருக்க அப்படின்னா நாங்க உனக்கு ஆதரவா இருப்போம். இப்ப இங்க சீன் கட் ஆனதுமே பிரசன்ட்ல இந்த மாறி ஹீரோ எவ்வளவு பெரிய வேலையை முடிச்சு கொடுத்திருக்கான். அதனால புள்ளையாடான தனியா கூப்பிட்டு, இங்க பாரு, கேப்ரல் கிட்ட பேசியாச்சு, ஒரு வழியா நீ எடுத்து கொடுத்த சரக்க பாதுகாப்பா அனுப்பி வச்சுட்டோம். ஆனா இப்ப இன்னொரு பிரச்சனை இருக்கு. அடுத்த சரக்கையும் நாங்க ஒழுங்கா அனுப்புனாதான் அந்த கேப்ரல் எங்களை முழுசா நம்புவான். அப்படி இல்லன்னா காட்டல் என் கைய விட்டே போயிடும். இந்த ஆனக்கொல்லியில இருந்து வெளியில போறதுக்கான ஒரே பாதை அது இந்த தேனி மட்டும்தான். எப்படியாச்சும் நீ சரக்க மட்டும் வெளியில எடுத்து கொடு, மீது வேலைய நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆக்சுவலா இங்க எப்படி இந்த கேப்ரல் மாறிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான், அதே மாதிரியே எடிகிட்டையும் நீ சரக்கு கொடுத்தா நான் உன்கிட்டயே ரெகுலரா எடுக்கிறேன்னு இங்கேயும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கான். அப்பதான் இந்த குட்டாவும் அமைச்சரும் உள்ள போந்து ஆண்டனின்னு மாறி ஒரு புது ஆளை வச்சிருக்கான். அவன் தான் நம்மள ஏமாத்தி சரக்கையும் அடிச்சிருக்கான். அவனோட பேக்ரவுண்ட கூட செக் பண்ணி பார்த்தோம். சாதாரண சரக்கு டெலிவரி பண்ற வேலையை தான் அவன் பார்த்துட்டு இருந்திருக்கான். வேணும்னா ஆண்டனியோட கதையை முடிச்சிடலாமா? அட என்னடா, எப்பவும் ஒரு பாம்போட தலையை வெட்டி பழகணும், வாழை வெட்டி என்னத்துக்கு? கட் பண்ணா அடுத்த சீன்ல மாரியோட குடவுன்ல யானை தந்தங்களை வச்சு விநாயகரோட சிலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பையன் கூட பாரபட்சம் அவனோட தலையை அங்க இருக்க சிலையிலேயே முட்டி, என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒரு கண்ணை கூட ஒழுங்கா செதுக்க மாட்டியான்னு அடிக்கிறாங்க. பென்னி அந்த இடத்த விட்டு போனதுமே நம்ம ஹீரோவும் மைக்கேல்னு இன்னொருத்தனும் கீழே வருவாங்க. அப்பதான் மைக்கேலும், அண்ணா, யானை தந்தங்களால செய்யப்பட்ட விநாயகர் சிலைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கதா நிறைய பணக்காரங்க நம்புறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி சிலைகளை செஞ்சு வித்துட்டு இருக்கானுங்க. சரிவா, டைம் ஆயிடுச்சு, சரக்கு எடுத்துட்டு வெளியில போலான்னா வண்டி ஃபுல்லா லோடு ஏத்திட்டு நைட்டோட நைட்டா நம்ம ஆளுங்க தேடி வெளியா கிளம்பும் போது வழக்கம் போல இந்த குட்டா போலீஸ வச்சு நம்ம ஆளுங்களை வழிமறைக்கிறான். பயந்து போன மைக்கேல் காட்டு வழியா தப்பிச்சு போலான்னு நினைக்கும் போது ஹீரோ வேணான்னு தடுக்கிறான். யோ, மாட்டிக்க போறோம்யா, உள்ள போனா நம்மளால வெளியில வரவே முடியாது. ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல. வந்த போலீஸும் வண்டியை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தந்தங்கள் எதுவுமே இல்லன்னு சொல்லுவாங்க. குட்டாவுக்கு தலைகால் புரியல. என்ன ஆண்டனி, கடைசி நிமிஷத்துல பிளான மாத்திட்டியா? பரவாயில்ல விடு, இன்னைக்கு மாட்டலனாலும் கூடிய சீக்கிரமே நீ மாட்டுவ. அதுக்கப்புறம் ஹீரோ மாரிய பார்த்த, எனக்கு தெரியும் இந்த குட்டா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவான்னு. ஆனா எங்களுக்கே புரியாத ஒண்ணு, நைட்டு நாங்க கிளம்ப போறோங்கிறது இந்த போலீஸுக்கு தெரியவே தெரியாது. ஆனா சொல்லி வச்ச மாதிரி எப்படி அங்க வந்தாங்க? மாறி, நம்ம கூட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு கருப்பு ஆடு இருக்கு. நீ கேப்ரலுக்கு கால் பண்ணி இன்னும் 5 நாள்ல அவங்களுக்கான சரக்கு வரும்னு சொல்ல. கட் பண்ண மறுபக்கத்துல இந்த கேடி பையன் இருக்காலையா, அவன் கையில ஒரு லைட்டர் மாதிரி பாக்ஸ் வச்சிருப்பாங்க. லைட்டா அதோட டாப்ப ஓபன் பண்ணா உள்ள ஒரு குட்டி நாகம் இருக்கு. பச்சைக்குன்னு நாக்குல ஒரு கொத்து, ஜிவ்னு போதை ஏறுது. திபு திபுன்னு கேடி பையன் வெளியில போக எடி உள்ள பூந்து எங்கடா போறேன்னு கேப்பான். அந்த ஆண்டனியோட ஆட்டம் அதிகமாயிட்டு இருக்கு, அவனை மொத்தமா முடிக்க போறேன், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அடுத்து கிராமத்துல இருக்கக்கூடிய அலியை காட்டுவாங்க. அவருக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்காங்க. ஆனா அந்த பிள்ளையால கால் நடக்க முடியாது. சோ ஹீரோ தான் அந்த பொண்ணு கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கும் போது, எப்பா அக்கா அவனுக்காக சமைச்சு கொடுத்தாங்கப்பா, நல்லா சாப்பிடுன்னு டிஃபனை கொடுக்கும் போது சடனா மாறிக்கிட்ட இருந்து ஒரு கால் வருது. சரக்கை எப்படி வெளியில கொண்டு போறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சுல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருக்கு. ஆக்சுவலா ராமேஸ்வரத்துல இருந்து மூணாருக்கு போக வேண்டிய ஒரு பெரிய பஸ் அது ஆக்சிடென்ட் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்ததுல 20க்கும் மேற்பட்ட ஆளுங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த உடல்கள் எல்லாம் ஜிஹெச்ல தான் வச்சிருக்காங்க. நீ என்ன பண்ணு, நம்மளோட தந்தங்களை தேனியில இருக்க ஜிஹெச்சுக்கு மட்டும் கொண்டு போ. அவங்க உடம்புக்குள்ளேயே மறைச்சு தந்தங்களை பாதுகாப்பா ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போயிட முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் மூலமா லோக்கல் எம்எல்ஏ உதவியால யானை தந்தங்களை மார்ச்சரி ரூமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்க இருக்க டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து இறந்து போன உடல்களுக்குள்ள 2 தந்தங்களை வைங்கன்னு ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸோட டிரைவர் மாதிரி நம்ம அலி ஹீரோன்னு எல்லாருமே கிளம்பும் போது எம்எல்ஏவும் கால் பண்ணி மாறிக்கிட்ட இந்த மாதிரி சரக்கை ஏத்தியாச்சு, கிளம்பிட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, காட்டுவெளி பாதைக்குள்ள நம்ம ஹீரோவோட கேங்க தடுக்காம இந்த குட்டாவோட டீம் இப்ப நடு ரோட்ல நம்ம ஹீரோவை தடுக்கிறாங்க. என்னப்பா ஆண்டனி, இந்த முறை நீ தப்பிக்க முடியாத போலயே. ஏன்னா ஆம்புலன்ஸ்குள்ள கொம்புகள் இருக்க விஷயம் எனக்கு தெரியும். இவனுங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல இந்த லைவ் நியூஸ்ல இந்த மாதிரி யானை தந்தங்களை இறந்து போன உடல்கள்ல கடத்துறாங்கன்னு அரைகுறையா நியூஸ்ல வேற சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா போலீஸ் என்னதான் தேடி பார்த்தாலும் கூட தந்தங்களை வண்டியில காணோம். சிரிச்சுக்கிட்டே குட்டாவும், கண்டிப்பா இந்த பயலுங்க வண்டிக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க, இறந்து போன உடல்களுக்குள்ளதான் மறைச்சு வச்சிருப்பாங்க. தேனியை தாண்டி இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு வண்டியை விடுங்க, அங்க வச்சு உடல்களை செக் பண்ணலாம்னு சொல்லும் போது எம்எல்ஏ உள்ள போந்து, யோ போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி உடம்புகள் எல்லாம் செக் பண்ண முடியாது தெரியும்ல. குட்டா கடுப்பாயிட்டு, ஏண்டா நீ வெறும் எம்எல்ஏ தானே, எங்க அங்கிள் அமைச்சரா இருக்காரு, அவரோட பெர்மிஷன் லெட்டர் கூட என்கிட்ட இருக்கு, உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு அசிங்கமா திட்டி விட்டான்.
போறான். இப்ப நடக்கிற எல்லாமே வில்லனுக்கும் தெரிய வருது. அவன் சும்மா இருப்பானா? தந்தங்கள் போனா பரவாயில்ல, தான் பேர் வெளியில வந்துச்சு, இந்த பையன் ஜெயிலுக்கு போயாகணுமே. அதனால பென்னிக்கு கால் பண்ணவன், இந்த பாரு, அந்த ஆண்டனியோட சேர்த்து நம்ம ஆளுங்க மொத்த பேரையும் அங்கனக்குள்ளேயே வச்சு சோழியை முடிச்சிருங்க. எக்காரணத்தை கொண்டும் என் பேர் மட்டும் வெளியில வரவே கூடாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் மொத்த பேரும் இப்ப நேரா ஜிஹெச்சுக்கு வந்துட்டாங்க. இறந்த உடல்களை மறுபடியும் செக் பண்றதுக்காக டாக்டர்ஸ் எல்லாம் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியில ஹீரோ கூட வந்த மொத்த பேரும் நடுங்கிட்டு இருப்பாங்க. அது கூடவே மாறி செட் பண்ணி வச்ச அடியாளங்களும் இங்க வந்துட்டாங்க. இவங்க பிளானே கூட்டத்துக்குள்ள ஒரு வெடியை போட்டுவிட்டு அந்த சின்ன கேப்ல ஹீரோ அலின்னு மொத்த பேரையும் சுட்டு கொண்டுட்டு எஸ்கேப் ஆகிறது தான். சரியான டைமுக்காக வெயிட் பண்ணும்போது உள்ள இருந்து சடனா டாக்டர்ஸும் வெளியில வருவாங்க. யோ குட்டா, நீ சொன்ன மாதிரி இறந்து போன உடம்புகளுக்குள்ள தந்தங்கள் இல்லன்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் மொத்த பேரும் இதை கேட்டு மிரண்டு போயிடுவானுங்க. அப்பதாங்க சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும் கையை நிட்ட விலங்க அவுத்து விடுவாங்க. வில்லனும் இதையெல்லாம் லைவ் நியூஸ்ல பார்த்து யாரையும் கொல்லாதீங்கன்னு பிளான் அப்படியே கேன்சல் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நேரா குட்டா கிட்ட வந்தவன், தம்பி, நீ மோதிட்டு இருக்கிறது ஒரு காட்டு யானை கூட. மொத்தமா வந்தாலும் சரி, ஆபத்து உங்களுக்கு தான். சரி, அதை விட்டு தள்ள. இன்னைக்கு உங்களால என்ன பிடிக்க முடியாம போகலாம், ஆனா நாளைக்கும் இதே வழியா தான் போவேன். முடிஞ்சா என்ன தொட்டு பாருன்னு சவால் விட்டுட்டு நம்மால கிளம்பிடுவான். இப்ப குட்டா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். அதாவது இறந்து போன அப்பாவியான உடல்களை அங்க எங்கட அலக்கழிச்சதால அவளுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். முக்கியமா வனத்துறை அமைச்சர் வேற செக்கிங்கான பெர்மிஷன் கொடுத்திருப்பார்ல, அந்த மனுஷனுக்கு வேற முதலமைச்சர்கிட்ட இருந்து பிரஷர் அதிகமாகுது. ஏன் வீதிகள்ல ஊர்வலமா போயிட்டு அமைச்சர் போட்டோவையே நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கலவரம் வெடிக்குது. ஒரு இடத்துல பாருங்க, அந்த ஆளு பயந்து ராஜினாமாவே பண்ணிட்டான். குட்டா பண்ண குற்றத்துக்காக இறந்து போன உடல்களுக்கு காவலா நாளைக்கு நீதான் பந்தோபஸ்துக்கு போகணும்னு இந்த பயலோட மூஞ்சிலேயே கரிய பூசிட்டாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி முன்னாடி இறந்து போன உடல்கள்ல தந்தங்களை வச்சிருக்க மாட்டான். ஆனா இந்த முறை அந்த உடல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டி இருக்கு இல்லையா, அதுக்கடியில தந்தங்களை வச்சு போலீஸ் பாதுகாப்போட இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா பிளாஷ்பேக்ல என்ன இருக்கும்னா, நம்ம ஹீரோவுக்கு கண்டிப்பா தெரியும் இவங்க கூட்டத்துல இருக்க யாரோ ஒருத்தன் தான் தகவலை பரிமாறிட்டு இருக்கான்னு. சோ அவன் கண்ணுல மண்ணத்து வரதுக்காக தான் டாக்டர் கிட்ட முதல்ல தந்தங்களை உடம்புக்குள்ள மறைச்சு வைங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வேணான்னு ஸ்டாப் பண்ணிருப்பான். கடைசியில பிளான் நல்லபடியா வேலை செஞ்சதால சரக்கையும் சேஃபா துறைமுகத்துல ஒப்படைச்சிட்டு திரும்ப நேரா மாறிக்கிட்ட போகும்போது எப்பவும் போற வழியில இல்லாம நம்ம ஹீரோ ஒரு புது பாதையில போவாங்க. அண்ணே, எங்க போறீங்கன்னு கூட இருக்க இந்த மைக்கேல் கேப்பான். அட, வேலை செஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டோம்லடா, அதான் பசிக்குது, பிரியாணி சாப்பிடலான்னு சொல்லுவான். ஆனா பாருங்க, நல்லா பேசிட்டு போகும்போது சடனா இவங்க கார் ஏதோ ஒண்ணுல ஏறுது. அப்படியே வண்டியை தூக்கி வீசுதுங்க. இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் கிடையாது, இந்த எட்டியோட தம்பிகாரனான கேடி பையன் தாங்க. அண்ணங்காரன் அவ்வளவு சொல்லியும் கேட்காம நம்ம ஹீரோவை கொன்னே தேருவன்னு இங்க வந்திருப்பான். வண்டியை விட்டு தப்பிக்க பார்த்த அலியவும் மைக்கேலையும் இந்த பயலுங்க கையங்கலமா பிடிச்சிட்டாங்க. ஆனா ஹீரோவை காணோம். என்னாச்சுன்னு அடியால ஒருத்தன் எட்டி பார்க்க போவாங்க. படார்னு அவனையே பிடிச்சு ஹீரோ உள்ள இழுத்து போட்டு மாங்குன்னு மிதிக்கிறான். கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு ஸ்வைங்கன்னு பறந்து வருவாங்க. அத்தனை ரவுடி பயலுங்க சுத்தி இருந்தாலும் கூட தலைவன் கெத்தா தம் அடிச்சுட்டு வந்த எல்லாரையும் பொளந்து வாங்குவான். ஆரம்பத்துல வெறும் கைகளப்பா மட்டும் தான் போயிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்களேன், அம்மா பெரிய வாள் எடுத்து அல்ல செல்லெல்லாம் கிளியிற அளவுக்கு வெட்டி தள்ளுவாங்க. கிட்டத்தட்ட அங்க இருந்த எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு கடைசியில இந்த கேடி பையனையும் கொல்லலான்னு பார்க்கும்போது அவன் என்னமோ பயில்வான் கணக்கா இருக்கான். ரெண்டே அடியில துணி துவைக்கிற மாதிரி நம்மளால தூக்கி வீசுவான். ஏன்னா அந்த பையதான் போதை மருந்துக்கு பதிலா பாம்போட விஷத்தை பயன்படுத்துவானே, அதனாலேயே ஆளு கொஞ்சம் கிறுக்கு மாதிரி தான் இருக்கான். கடைசியில ஹீரோவை கீழே தள்ளி சுடலான்னு நினைக்கும் போது நம்மால சும்மா இருப்பானா, கண்ண காலை வச்சு எட்டி உதைக்க திரும்ப எழுந்தவன் அடி வயித்துல ஒரு குத்து, ரெண்டாவதா ஜம்ப் பண்ணி மூஞ்சுக்கு நேரா ஒரு குத்து, அப்படியே புள்ளையாண்டானுக்கு பொறிதட்டு போயிடும். ஃபைனல் ஷாட்டா எட்டி நெஞ்சு மேலேயே ஒரு உதங்க. ஏடா, என் கையில சாகணும்னே வருவீங்களான்னு துளி கூட யோசிக்காம கேடி பையனை அங்கனக்குள்ளேயே சுட்டு தள்ளிடுவான். ஆனா இது எதுவுமே தெரியாத எடி கடவுள்கிட்ட பிரார்த்திக்கும் போது குட்டா அங்க வருவான். அண்ணா, ராஜினாமா பண்ணது அங்கிள் மட்டும் கிடையாது, என்னையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவான். இவங்க பேசிட்டு இருக்க டைம்லயே ஜன்னல் கிட்ட ஒருத்தன் ரத்த காயங்களோட வந்து நிக்கிறான். இவங்களோட அல்லக்கைதான். பயத்துல எடியும் திபு திபுன்னு வெளியில ஓடி வருவான். பார்த்தா கடைசியா உயிர் பிடிச்ச ஒரே ஒருத்த மட்டும் இந்த எடியோட தம்பி அடியாளுங்கள்னு இறந்து போன மொத்த உடல்களையும் வண்டியில ஏத்திட்டு இங்க வந்திருக்கான். எடியால இந்த விஷயத்த பார்த்து பொறுக்கவே முடியல. ஏன்னா இறந்து போனது இவன் தம்பியில ஒருத்தன். அதே டைம்ல ஹீரோ, அலி, அப்புறம் இந்த மைக்கேல், இந்த 3 பேரும் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோவும் கண்டிப்பா நமக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு இருக்கான், யோசிச்சு பாருங்களேன், நம்ம போக வேண்டிய பாதையை மாத்தி வேற வழியில தான் போனோம். அப்பவுமே அந்த வில்லன்ஸோட ஆளுங்க நம்மள ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் எதர்ச்சியா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு ஹீரோ அங்க இருந்து போனதுமே மைக்கேலும் நானும் போயிட்டு வரேன்னு தனியா கிளம்புவான். அப்ப பாருங்க, அங்க இருக்க லாரிகளுக்கு மத்தியில இருந்த கார்ட்டல்ல இருக்க மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தங்கிட்ட இந்த மைக்கேல் கால் பேசிருப்பான் போல, இந்த மாதிரி சரக்கு இங்க போகுது அங்க போகுது, ஆண்டனி ஆம்புலன்ஸ்ல தான் தந்தங்களை கடத்த போறான்னு இப்ப வரைக்கும் நடந்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சீக்கிரட்டா கொடுத்திருக்காங்க. இந்த வாய்ஸ பிளே பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தாங்க. அட என்னப்பா மைக்கேல், உன் போன்ல இந்த மாதிரி ஆதாரங்களை வச்சிருக்க
வச்சிருந்தா நீ மாட்டுவன்னு உனக்கு தெரியாதா என்ன? ஏன்டா டேய், கூட பழகன எங்களையே கொல்ல பாத்திருக்கியே, நீ எல்லாம் மனுஷனான்னு சொல்லிட்டு மைக்கேல் சோலிய முடிக்க வரும்போது அவன் தப்பிக்க பாப்பான். ஆனா அலியோட உதவியால அல்லக்கைகளை வச்சு இவனை லாக் பண்ணிட்டான். இந்த பாரு, என்ன கொல்ல வர ஆளை கூட நான் எப்பவும் மன்னிச்சிருவேன், ஆனா என் கூடயே இருந்து துரோகம் பண்ணக்கூடிய ஆளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன்னு மைக்கேல் கழுத்தை அறுத்து விட்டுருவான். அதுக்கப்புறம் இறந்து போன உடம்ப கார்டலுக்கு தூக்கிட்டு வந்து மாரி கிட்ட காட்டும் போது இங்க இருந்த மெம்பர்ஸ்ல ஒருத்தனுக்கு தான் இந்த பைபிள்ல தகவல் கொடுத்திருக்கான்ல, மாரி அந்த மெம்பரையே போட்டு தள்ளிடுவாங்க. முன்ன விட ஹீரோ மாரிக்காக நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிருக்கான். அதனால மொத்த பேரும் ஜாலியா பாட்டு டான்ஸ்னு பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அப்ப இந்த பென்னிய பாருங்களேன், போத மயக்கத்துல இந்த கிராமத்துல இருக்க அப்பாவியான பொண்ணுங்க மேலேயே கைய வச்சு அவங்கள தப்பா யூஸ் பண்ண பாக்குறான். தடுக்க வந்த அலிய வேற அடிச்சிருவான். ஹீரோ சும்மா இருப்பானா? ஜம்ப் அடிச்சு மூஞ்சி மேல ஒரு குத்து. மாரிக்கு இத பார்த்து கோவம் தாங்கல. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ யார் மேல கைய வச்ச தெரியுமான்னு ஹீரோ கூட சண்டை போடுவான்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா பென்னி கூடயே சண்டைக்கு போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப நம்ம ஹீரோ க்ளோஸ் ஆயிட்டான். கூடவே இவன் எனக்கு தம்பி மாதிரிங்கிறாங்க. இந்த சம்பவங்கள் நடந்து சில நாட்களுக்கு பிறகு வேலை பார்த்ததுக்கு பணம் கொஞ்சம் கிடைச்சதால அலி தன் குழந்தைக்காக ஒரு சின்ன வீல் சேரை வாங்குறதுக்கு நகரத்துக்குள்ள வந்திருப்பான். வேலையை முடிச்சிட்டு திரும்ப காட்டுக்குள்ள போலான்னு நினைக்கும் போது ஒரு பைக்ல வந்த பரதேசி நம்ம அலி மேல இடிக்கிற மாதிரி போயிடுவான். ஏண்டாடே முட்டா பயல, ஒழுங்கா போக மாட்டியான்னு இவன் கத்திட்டு லைட்டா திரும்பும் போது படுவேகத்துல ஒரு லாரி இவனை இடிக்கிற மாதிரி வருங்க. ஒரு இன்ச்சு விலகிடுவான். ஆனா பாருங்க, முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த இவனோட குழந்தை அவங்களையும் இன்னொரு லேடியவும் அடிச்சு தூக்குன மாதிரி லாரி படு வேகத்துல அங்க இருந்து போயிடும். அலிக்கும் பொண்டாட்டிக்கும் இத பார்த்து சம ஷாக்கு. வேக வேகமா மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க. விஷயம் தெரிஞ்ச ஹீரோவும் அங்க வந்துட்டான். டாக்டர் கிட்ட என்னாச்சுன்னு விசாரிக்கும் போது இத பாருங்க, லாரி இடிச்ச வேகத்துக்கு ஒரு சில பேரோட உடல் உறுப்புகள் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. முக்கியமா அந்த குட்டி பொண்ணு இருக்காளே, அவளோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். பணம் இருந்தாதான் எங்களால சிகிச்சை கொடுக்க முடியும். அதனால சீக்கிரம் பில்ல கட்டுங்க, இல்லனா அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லும் போது கவலைப்படாதீங்க, நான் பணத்தை கொடுக்கறேங்கிறான். எதுவும் புரியாத அலியும், ஏப்பா 20 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நம்ம எங்கப்பா போறது? அண்ணா வேற வழியே கிடையாது, நம்ம கிட்ட இல்லனா மாரிக்கிட்ட தான் கேட்டு பாக்கணும்னு நேரா இப்ப அங்க வருவாங்க. உடனே மாரியும், என்னடா ஆச்சு, பதட்டமா இருக்க? அண்ணா, ஒரு லாரிக்காரன் வேணும்னே என்ன இடிக்க வந்தான். கண்டிப்பா இது அந்த இடியோட வேலையா தான் இருக்கும். நான் தப்பிச்சிட்டேன், ஆனா என்னோட குழந்தை அப்புறம் அங்க இருந்த ஒரு சில ஆட்கள்னு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவ செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவை. அப்படியா, எவ்வளவு தேவை? சுமாரா ஒரு 20 லட்சம். எதே? இல்ல எனக்கு புரியல. அண்ணா 20 லட்சம் கேட்டிருக்காங்க. ஏய், என்ன விளையாடிட்டு இருக்கியா? மாசம் மாசம் நீங்க பாக்குற வேலைக்கு தான் சம்பளம் கொடுக்குறேனே. ஒரு நிமிஷம் மேலையும் கீழையும் பார்த்துட்டு பென்னிக்கு கண்ணை காட்டினதுமே அவன் ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறான். இந்த பாரு, இதுல 50,000 இருக்கு. இத வச்சு எத்தனை பேர் உயிரை காப்பாத்த முடியுமோ அவங்கள மட்டும் கொண்டு வா. மீதி ஆளுங்க செத்தா எனக்கு கவலையே கிடையாதுங்கிறான். ஆனா அலியால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. ஏயா, இத்தனை வருஷம் உங்ககிட்ட அடிமையா இருக்கும், நாய் மாதிரி வேலை பாக்குறோம், ஆனா எங்க உயிரை காப்பாத்த நீ பணம் கொடுக்க மாட்டியா? இந்த 50,000 பிச்சை காசை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இது தேவையில்லைன்னு தூக்கி வீசுவான். மாறி பயலுக்கு ஒரு நிமிஷம் ட்ரிகர் ஆயிடும். பென்னி வேற இந்த பயலோட சட்டையை பிடிச்சிட்டு ஒழுங்கா பணத்தை இருறான்னு மிரட்டுவான். மாட்டேன்னு சொல்லும் போது ஓங்கி கண்ணத்துல வர அறைய விட்டாங்க. பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த ஹீரோ சும்மா இருப்பானா? ஏர்ல பறந்து வந்து மூஞ்சி மேல ஒரு பஞ்சு. பென்னி குட்டி கரணமெல்லாம் அடிச்சு கீழே விழுவான். மாரிக்கு இத பார்த்தா எப்படி இருக்கும்? ஆண்டனி, நானும் பாத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கேன். இந்த பாரு, வனத்துறை அமைச்சரை மாத்தியாச்சு, இப்ப அவ எங்களோட ஆளு. இனிமே எங்களுக்கு உன்னோட உதவி தேவையில்லை. ஏதோ பெரிய மனசு பண்ணி உங்க 2 பேரையும் உயிரோட விடுறேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு திட்டி விட்டுருவாங்க. ஆனா அப்பவும் ஹீரோ ரொம்ப சிம்பிளா, நான் பார்த்த வேலைக்காக நான் என்ன வேணா கேட்டா தருவேன்னு சொன்னியே, அப்ப எனக்கு 20 லட்சம் பணம் கொடுன்னு சொன்னா, தோடா என் கூட பழகின நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட பங்கு கேட்டதுக்கு அவனுங்களையே சாகடிச்சு கடல்ல வீசினவன் நீ எல்லாம் எனக்கு ஏமாத்திரம். சரதான் போடான்னு ஹீரோவுக்கு ஆப்படிச்சுட்டான். என்ன பண்றதுன்னு புரியாம தனியா வந்த ஹீரோவும் அலி அப்புறம் தாடிக்காரன் கூட ஒரு மீட்டிங் போடுவான். இந்த பாரு, நம்ம கேட்ட இடத்துல பணம் கிடைக்கலனா நமக்கு பணம் எங்க கிடைக்குமோ அதை நாமளே எடுத்துக்கணும். எப்ப ஆண்டனி, நீ என்ன சொல்ல வர? இந்த காட்டை பாரு, இன்னமும் இங்க நிறைய யானைகள் இருக்குல்ல, அதோட தந்தங்களை எடுத்தா அதை வித்தாவே நிறைய பணம் கிடைக்கும். இலங்கையில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி இருக்கா, அவளோட பேரு ரீட்டா. கண்டிப்பா அவ எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம வில்லனுக்கே தெரியாம காட்டுக்குள்ள யானைய வேட்டையாட போவாங்க. கெஸ் பண்ண மாதிரி கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு மிகப்பெரிய காட்டு யானையவும் பாத்துட்டாங்க. ஹீரோ கரெக்டா குறி வச்சு சுட பாக்குறான். ஆனா தோட்டம் அங்க இருக்க மரங்கள்ல பாயுது. வெறி பிடிச்ச மாதிரி யானை இவனை துரத்தும் போது இவனும் காட்டுக்குள்ள கண்ணா பின்னான்னு ஓடுவான். குறுக்க வந்த மரத்தை எல்லாம் முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. அப்பதான் நம்மால ஒரு பொரிய பிடிச்சு இழுத்து விடுவான் பாருங்க. ஆல்ரெடி ஏர்ல ஒரு மிகப்பெரிய மரக்கட்டைய தொங்க விட்டுருப்பாங்க. அது டைரக்டா பறந்து வந்து யானையோட மண்டையில அடிக்குது. லைட்டா கிறக்கம் தட்டி கீழே விழ போற டைம்ல ஹீரோ அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு கோளாரிய வச்சு யானையோட தலையிலேயே இறக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, ஒரு வழியா யானை தந்தங்களும் கிடைச்சாச்சு. ஆக்சுவலா இது ஒரு ஏ கிரேடுக்கான தந்தம். வித்தோம்னா குறைஞ்சது 30 லட்சத்துக்கும் மேல வரும். ஹார்பர்ல டாம்ங்கிற ஒரு ஆளை பிடிச்ச இங்க இருந்து இலங்கைக்கு போறதுக்காக ஹீரோ பிளான போடுவான். அதே டைம்ல வில்லனும் காட்டுக்குள்ள ஒரு யானை இறந்து போயிருக்க விஷயத்த கவனிக்கிறான். தந்தங்கள் வேற வெட்டப்பட்டிருக்கு. இந்த வேலையை பார்த்தது யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க இலங்கைக்கு துறைமுகத்தின் வழியா தான் போயாகணும்னு ஹீரோ போட்ல போகக்கூடிய அதே டாமுக்கு இவ வாக்கி டாக்கியில கால் பண்ணுவான். உன் வண்டியில யாராவது சரக்கோட வந்திருக்காங்களா? ஆமா தலைவரே, நம்ம ஆண்டனி தான் வந்திருக்கான். ஏன், என்னாச்சு? இங்க பாரு, அவன் என்னையே ஏமாத்த பாத்திருக்காண்டா. நீ என்ன பண்ணு, கப்பல்லையே வச்சு
வச்சு அவன் கதையை முடிச்சிட. அதுக்கப்புறம் மொத்த பேரும் ஹீரோ கூட சண்டைக்கு வர ஒவ்வொருத்தரையும் பாரபட்சம் இல்லாம போட்டு தள்ளுவான். அதுலயும் முக்கியமா இந்த டாம் இருக்கானே, அவன் உடம்பு ஃபுல்லாவே தோட்டாக்களை இறக்கியாச்சு. ஒரு வழியா இங்க இருந்த எல்லாரையும் கொன்னாலும் கூட இந்த இலங்கையோட ரோந்து கப்பல் அங்க வந்துருச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்த கப்பலை பார்த்தா சும்மா இருப்பாங்களா? குண்டு போடுறது, துப்பாக்கி வச்சு சுடுறதுன்னு சேட்டை பிடிச்ச வேலையை ஆரம்பிக்கிறாங்க. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கப்பல் வெடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோவும் தண்ணிக்குள்ள குதிச்சு பக்கத்துல இருக்க கடற்கரையில கரை ஒதுங்கிட்டான். நேரத்துக்குன்னு அங்க இந்த எடியோட டீமை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க. துப்பாக்கி முனையில ஹீரோவை லாக் பண்ணி பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அவங்கிட்ட இருந்த தந்தங்களை பிடுங்கிட்டாங்க. கடைசியில கொல்ல போகும் போதுதான் எங்க இருந்த ஒரு தோட்டா அந்த எதிரிகள் மேல பாயுது. என்னடா திரும்பி பார்த்தா அது ஹீரோவோட ஃப்ரெண்டான ரீட்டா. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க இருந்த மிச்ச மீதி எதிரிகளை போட்டு தள்ளிட்டு இந்த தந்தங்களை திரிகோண மலையில இருக்க தாமஸ் கிட்ட வித்துற முடியும். ஆனா அந்த பைய கொஞ்சம் ஆபத்தான ஆளு. அதையும் தான் பாக்கலான்னு இவங்க வண்டியில போகும் போதே பின்னாடி மறுபடியும் இந்த எடியோட ஆளுங்க கார்ல துரத்துவாங்க. ரெண்டு பேரு கடையில ரன்னிங்லயே துப்பாக்கி சூடு. அதுல ஒரு தோட்டா நம்ம ரீட்டாவோட கையில பாயுது. ஆனா அப்பவும் சும்மா கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்ட துரத்தி வந்த 3 வண்டிகளை வெடிக்க வச்சு நம்ம ஆளுங்க தப்பிச்சு ஒரு வழியா திரிகோண மலைக்கு வந்துட்டாங்க. காடுகளுக்குள்ள வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் நடந்ததுமே வழியில பாருங்க 1-2 பேரை கட்டி தொங்க விட்டு கொலை பண்ணிருக்கானுங்க. கூடவே சின்ன சின்ன வாண்டுங்க முதற்கொண்டு கையில வெப்பன்ஸோட நம்ம ஹீரோவையும் ரீட்டாவையும் லாக் பண்ணுவாங்க. யார் நீங்க, இங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கும் போது நாங்க தாமஸ பார்க்க வந்தோம், அவர்கிட்ட விக்கிறதுக்கு எங்க கிட்ட ஒரு பொருள் இருக்கு. அப்படியா, என்னன்னு கேட்டா யானை தந்தங்கள்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தோட தலைவனான தாமஸ காட்டுவாங்க. தந்தங்களை பார்த்ததுமே ஆஹா, இது ஏ கிரேடுக்கான தந்தங்கள். எங்க இருந்து வருது? கேரளாக்குள்ள இருந்த. பரவாயில்ல, நான் இதை வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், உங்களால எனக்கு ரெகுலரா சரக்கு கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும்னு இவங்க ஒரு டீல போடுவாங்க. இந்த பக்கத்துல நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட மாறி மறுபடியும் கிராமத்துக்குள்ள வந்திருக்கான். அங்க இருந்த சின்ன சின்ன வாண்டுங்க முதற்கொண்டு எல்லாரையுமே போட்டு தள்ளிருக்கான். உயிருக்கு பயந்து மிச்சம் மீதி ஆளுங்க கதறிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா காலையில விடியுது. ஊருக்குள்ள வந்த ஹீரோ இறந்து போன உடல்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுறான். அதுல 2 பேரா அலியோட மனைவியும் குழந்தையும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்து போனவங்கள முறையா அடக்கம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு ஹீரோ மொத்த ஊர் மக்கள் கிட்டயும் பேசுவான். இந்த மாதிரி எவ்வளவு காலத்துக்கு நீங்க அடிமையா வாழ போறீங்க? ஒருவேளை நீங்க என் கூட துணையா இருந்தா அந்த மாரியோட கதையை நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள அவனால காலடி எடுத்து வைக்கவே முடியாது. மொத்த பேரும் மரண பயத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இந்த சின்ன சின்ன பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கை கண்ணு முன்னாடி அழியிற விஷயத்த மத்த பொண்ணுங்க பார்த்துட்டு அதை ஏத்துக்கவே முடியல. சோ நாங்க அவங்க கூட இருக்கோம்னு அவங்களோட சப்போர்ட் இவனுக்கு கிடைக்குது. குழந்தைங்க மேல இருக்க பாசத்தால பெத்தவங்களுமே இப்ப ஹீரோவுக்கு ஆதரவா வருவாங்க. அதே டைம்ல கரெக்டா இந்த பென்னியும் அல்லக்கைகளும் வந்துட்டாங்க. என்னப்பா ஆண்டனி, ஒரு வழியா தந்தங்களை வித்து பணத்தை கொண்டு வந்துட்டு போல, அண்ணன் உன்னை தலையோட வெட்டி கொண்டு வர சொன்னார்னு இவன் சண்டைக்கு வரும்போதே கிராமத்துல இருந்த பொண்ணுங்கள ஒருத்தி ஒரு பெரிய வெப்பனை கொண்டாந்து ஹீரோ கையில கொடுப்பா. பாரபட்சமே இல்லாம கண்ணா பின்னான்னு வெட்டி வீசுவான். கிட்டத்தட்ட எல்லாரையுமே கொன்னுட்டு கடைசியில இந்த பென்னி இருப்பான் பாத்தீங்களா, அவனோட சங்க வேற அறுத்து விட்டான். இந்த ஒரு சம்பவத்தை ஊர் மக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ மேல ஒரு நம்பிக்கையே வருது. இப்ப தாமஸ் கேட்ட மாதிரி ரெகுலரா சரக்கு வேற கொடுக்கணும்ல, என்ன பண்றதுன்னு புரியாம யோசிக்கும் போதுதான் அலி அங்க இருக்க ஒரு பெரிய மரபந்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. பார்த்தா அங்க ஒரு ரகசிய கதவு இருக்கு. திறந்தா இந்த வில்ல பையன் மாறிக்கே தெரியாம எக்கச்சக்கமான தந்தங்களை நம்ம ஆளுங்க மறைச்சு வச்சிருக்கானுங்க. அடிச்சச்சுரா லாட்டரின்னு இவங்க சந்தோஷப்பட அப்படியே இந்த பக்கத்துல மாரிய பாக்குறதுக்காக எட்டி வந்திருக்கான். இங்க பாரு, உனக்கும் எனக்கும் இருக்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். என்னோட தம்பியை ஆண்டனி சாகடிச்சிருக்கான், அதுக்கு நான் பழி வாங்கணும். இனிமே நாம 2 பேரும் கூட்டாளிகள்னு சொல்லிட்டு காலையில விடிஞ்சதுமே ஒட்டுமொத்த கேங்கோட நேரா கிராமத்துக்குள்ள வந்தவங்க கண்ணுல படக்கூடிய எல்லாரையும் சுட்டு தள்ளுவானுங்க. பதிலுக்கு கிராமத்தானுங்களும் அட்டாக் பண்ணுவாங்க. அப்பதாங்க கரெக்டா ஹீரோவோட என்ட்ரி. முதல் வேலையா அந்த குட்டா இருக்கான் பாத்தீங்களா, அவனை ஹெட்ஷாட் பண்ணி போட்டு தள்ளிட்டான். மாரியும் எடியும் ஒன்னா சேர்ந்து ஹீரோ கூட சண்டை போடுவாங்க. நம்மளால ஆரம்பத்துல நல்லா தான் சண்டை போடுவான். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம அங்கடக்குள்ளேயே சுருண்டு விழுந்துட்டான். தரன்னு ஹீரோவை இழுத்துட்டு வந்தவங்க தோ இவன் தான் அவங்களோட நம்பிக்கையா? இன்னையோட அந்த நம்பிக்கையை மொத்தமா அழிக்கிறேன் பாருன்னு இவனுங்க டயலாக பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே தோட்டாக்கல்ல ஒண்ணு எடியோட கபாலத்தை பதம் பாக்குது. இந்த சம்பவத்தை பண்ணது வேற யாரு? நம்ம ரீட்டா தான். தாமஸ் தான் ஹீரோவுக்கு ஆதரவா தன்னோட அடியாட்களை அனுப்பி வச்சிருப்பான். ஒவ்வொருத்தன் கையிலயும் கன்னு வெப்பன்ஸ்னு விதவிதமா இருக்கு. ரொம்ப ஈஸியாவே அடியாளுங்க கதையை முடிச்சுட்டு மாரிய தலைகளா தொங்க விட்டு இங்க இவ்வளவு நாளா எத்தனை பேரை கொண்டிருப்பான், அது எல்லாத்துக்கும் பழிவாங்கிற விதமா அலியோட கையாலேயே நெருப்ப வச்சு அந்த பயலை எரிச்சு சோழியை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மாரியோட இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டான். அதாவது காட்டலோட தலைவர் ஆயிட்டான். ஆனா நம்ம நினைச்ச மாதிரி இவன் யானை தந்தங்களை கடத்துறதுக்காக இங்க வரல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இங்க இருந்த மத்த மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே கொலை பண்ணிடுவாங்க. ஏன் இதெல்லாம் பண்றாங்கிறது தெளிவா தெரியல. அப்பதான் கட் பண்ணா போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம தலைவன் லோக்கி இருக்கான் பாருங்க, அவனை உள்ள கொண்டு வருவாங்க. ஜார்ஜுக்கு கால் பண்ணவன், நான் லியோ கேப்ரல் பேசுறேன், எனக்கு என்னோட காட்டல் திரும்ப வேணும், அந்த ஒட்டுமொத்த யானை தந்தங்களையும் எடுத்த ஆள் எனக்கு வேணும்னு இவன் பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு ஒரு 3 பேரை நெருப்பு வச்சு எரிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பில்டப்பான சீன்லாம் காட்டி முடிச்சிட்டு அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா 2வது பார்ட் வரும். ஏன்னா அதுலதான் நம்ம ஹீரோ யாரு, எதுக்காக இந்த மாரியோட கேங்ல வந்தான், கதையோட மெயின் வில்லனான இந்த லியோ கேப்ரல் இவன் அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாங்கிற விஷயம் தெளிவா தெரியும்.
கண்டிப்பா அதையும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம். சரி ஓகேப்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.